ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா சுவரொட்டி ஃப்ரை. இந்த சுவரொட்டி வந்து ஒரு ஆட்டோட டிஷ், ஆட்டோட மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈமோகுளோபின் லெவல், ரத்த சோகை இருக்கவங்கலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்களோட வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஈமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது தெரிய வரும். எஸ்பெஷலி லேடிஸ் வந்து கண்டிப்பா இதை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதுவும் வந்து கன்சீவா இருக்கவங்களாம் கண்டிப்பா இதை சாப்பிடணும். இது வந்து செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க உள்ள ரத்தம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இதை பர்ஃபெக்டா செய்யல அப்படின்னா இதுல வந்து அந்த நீச்சு வாசம் வரும். அதை ரிமூவ் பண்ணி எப்படி செய்யுது, எப்படி பர்ஃபெக்டா செய்யுது, எப்படி செஞ்சா சூப்பரா சாப்பிடலாம், அதுக்கு என்னென்ன ரெசிபி வேணும், என்னென்ன டிப்ஸ் வேணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுவரொட்டியில இந்த ஃப்ரையை செய்ய போறேன். உங்களுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி மாத்துங்க. யூஸ்வலா சோரொட்டி வாங்கின உடனே அது மேல ஒரு சின்ன லேயர் தின்னா ஒரு ஸ்கின் இருக்கும். அதை நீங்க பீல் பண்ணி எடுத்துடணும். சின்னதா ஒரு கத்தியை வச்சு பீல் பண்ணி எடுத்துட்டு பீஸா ஸ்கொயர் பீஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இதை கட் பண்ணும்போது நிறைய பிளட் வரும். ஸோ நிறைய குழந்தைகள்லாம் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை கட் பண்றதை காட்டல. இப்ப என்னென்ன ரெசிபி வேணும் அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சமைக்க போயிடலாம் வாங்க. ஒரு சுவரொட்டி வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். 3 ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா சுவரொட்டி போட்டு லைட்டா வதக்க ஆரம்பிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, சுவரொட்டியை போட்டுடுறேன். இந்த சுவரொட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் தான் இருக்கும், பிளட் கண்டென்ட் தான் இருக்கும். இதை லைட்டா போட்ட உடனே அது எல்லாமே ஒட்டிக்கும். இதை லைட்டா ஒண்ணுமே இல்லை, இதை போட்ட உடனே சிம்ல வச்சுட்டு லைட்டா வதக்கிட்டு இந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே அதுல அடங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்ட உடனே லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ உடனே நீங்க எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள். ஏன் இது ரெண்டுமே உடனே போடுறோம் அப்படின்னா அப்பதான் வந்து இதுல இருக்க அந்த நீச்சு ஸ்மெல் போகும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள்லயே வதங்கும் போது தான் இதுல இருக்க அந்த நீச்சு வாசனை போய் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாம இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்லாவே பிளட் தான். அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த கவுச்சி வாசனை அதிகமா இருக்கும். இந்த கவுச்சி வாசனையை ரிமூவ் பண்ணிட்டு இதை எப்படி சமைக்கிறோம் அதுலதான் விஷயமே இருக்கு. இதை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கலாம். சிம்லயே தான் இருக்கு ஸ்டவ், மறந்துடாதீங்க, சிம்ல தான் இருக்கணும். அப்படியே பொறுமையா அப்படியே சிம்லயே வச்சு இது வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து உள்ள இருக்கிற கவுச்சி வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த மசாலா சேர்த்து நல்லா ரோஸ்டா செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல எடுத்து வச்சிருக்க அந்த 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு மிளகாய் தூள் ரொம்ப போடாதீங்க, பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணும். 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். உங்களுக்கு வேணும்னா 1/2 ஸ்பூன் கூட தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதுல தனியாத்தூள் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும்ன்றனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபிளேவர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதோட கலரே பாருங்க, ஃபுல்லா அந்த ரோஸ்ட் ஆகுற கலர் தான் வரும். இது அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு இதை அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா நான் இன்னும் வரைக்கும் நான் சிம்லியே தான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா எல்லாமே தீஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபிளேவரும் மாறிடும். ஸோ சிம்லியே வச்சுதான் வதக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு தக்காளியை ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு உங்களுக்கு இது பண்ணலாம். இப்ப நான் லைட்டா தெளிச்சுதான் விடுவேன். மிஞ்சி போனா ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஊத்துவேன். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஊத்திக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1.5-2 நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா ஆட் பண்றேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது உள்ள பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அதுல கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும். நார்மலாவே இதுல சால்ட் கண்டென்ட் இருக்கும். அதனால உப்பு அதிகமா போட்டுக்காதீங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு இப்ப நான் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் இவ்வளவுதான் தண்ணியே சேர்த்திருக்கேன்.
இந்த தண்ணியிலேயே அப்படியே சிம்லயே வச்சு வேக விடுவேன். இது எல்லாம் வத்தி வரும்போது தண்ணி நல்லா வத்திட்டு வந்த உடனே பெப்பர் போட்டு இறக்கிடலாம். இது ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நைட்டா கொதிச்ச உடனே உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள் இப்போதைக்கு நான் பாதி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் உப்பு செக் பண்ணும்போது எனக்கு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாவே இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பாதி சேர்த்தாலே எனக்கு கரெக்டா இருக்கும். இதை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுவரொட்டி ஃப்ரை ரெடி. பாத்தீங்களா, பார்க்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு. இது அப்படியே வந்து ஒரு ரசம் சாதம் வச்சுக்கிட்டு இல்ல ஒரு டால் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அருமையான ஒரு சுவரொட்டி ஃப்ரை. லேடிஸ் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லது. சரி, இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் வாங்க. சுவரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு பீஸ் போயிடலாம். வா, சூப்பரா இருக்கு, ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. லேடிஸ் மறக்காம வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க, இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கவுச்சி வாசனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நீ கிரேவியா வேணாலும் கிரேவியா செஞ்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மணி அடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை காய்ஸ்.